எப்படி ஸ்பீட் ரன் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் DaVinci Resolveல பார்க்கலாம். நியூ டைம்லைன் ஒன்று க்ரியேட் பண்ண போதும். ஸோ க்ரியேட் நியூ டைம்லைன். இந்த டைம்லைன் நேம் வந்து ஸ்பீட் ரேம்ப்னு நான் வச்சுக்கிறேன். வீடியோ வந்து நம்ம DaVinci Resolve இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ இந்த போர்ஷன் எல்லாம் தேவையில்லை. எனக்கு வெறும் இந்த பார்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ எந்த பார்ட்டில் வந்து எனக்கு ஸ்லோ ஆகணுமோ அந்த பார்ட்டில் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃப்ரேமை. ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீடைம் கண்ட்ரோல்ஸ் அது கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த 100% பக்கத்தில் இருக்க இந்த இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஸ்பீட் பாயிண்ட் அப்படின்னு காமிக்கும். ஆட் ஸ்பீட் பாயிண்ட் கொடுத்து இந்த இதை வந்து ஸ்பீட் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்படியே ட்ராக் பண்ணி எது வரைக்கும் எனக்கு ஸ்லோவாக போகணுமோ திருப்பி அதே அந்த 100%ல் ப்ரெஸ் பண்ணி திருப்பி ஒரு ஆட் ஸ்பீட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் மட்டும் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும். ஸோ இந்த 100 திருப்பி ப்ரெஸ் பண்ணி இங்கே சேஞ்ச் ஸ்பீட் வந்து ஒரு 200 400 கொடுப்பேன். இன்னொரு வே வந்து நீங்கள் இந்த இடத்துல மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும், ஸ்பீட் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ எனக்கு எண்ட்லேயும் ஃபாஸ்ட்டாக வேணும். ஸோ அதனால் இந்த ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே உங்கள் கர்சரை வச்சு இந்த பார்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் ஆகிற இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் நான் இன்னொரு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணாமல் இங்கே மேலே இந்த ஆரோவில் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீட் பாயிண்ட்ஸ் வந்து குறையும். இதோட இந்த நடுவில் இருக்க பார்ட்டோட ஸ்பீட் வந்து குறையுது. இங்கே இப்போ வந்து 40% இருக்குது. இன்ஸ்பெக்டர் டேபில் வீடியோ செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா ரீடைம் அண்ட் ஸ்கேலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீடைம் அண்ட் ஸ்கேலிங்கில் ரீடைம் ப்ராசஸை வந்து நம்ம ஆப்டிக்கல் ஃப்ளோ செட்டிங்ஸில் வச்சுருக்கோம் வைக்கிறேன் நான். அண்ட் மோஷன் எஸ்டிமேஷன் வந்து என்ஹான்ஸ் பெட்டர் அதில் வைக்கிறேன். வீடியோவை ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நான் க்ராப்பிங் ரேஷியோ வந்து முடிஞ்சளவு குறைய வச்சுட்டு ஸ்மூத்தை வந்து டோட்டலாக 1 வரைக்கும் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இது வந்து மோடு வந்து ட்ரான்ஸ்லேஷனில் வச்சுட்டு இதில் நீங்கள் எல்லா செட்டிங்ஸும் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு பெட்டராக இருக்கோ அந்த செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சடன் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் இருக்குல்ல, அதை வந்து ஸ்மூத் ஆன் பண்ணுறதுக்காக ரீடைம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்பை ப்ரெஸ் பண்ணி திருப்பி ரைட் கிளிக் பண்ணி மேலே வந்தீங்கன்னா ரீடைம் கர்வ் ஒன்று காமிக்கும். இந்த வீடியோ வந்து 400 ஸ்பீடில் போகுது. டக்குன்னு ட்ராப் ஆகி ஒரு 38% ஸ்பீடில் போகுது. திருப்பி இன்க்ரீஸ் ஆகி ஒரு 600 ஸ்பீடில் போகுது. இது வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு சடன் ட்ராப் அண்ட் சடன் ரைஸாக இருக்குது. ஸோ இதை ஸ்மூத் ஆன் பண்ணுறதுக்காக இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ஸ்மூத் ஆன் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்மூத்தாக ஆகும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்றேன். ஸ்மூத்தாக டக்குன்னு போவாங்க, ஸ்மூத்தாக ஸ்லோ மோஷன் போகிறதுக்கு. ஸோ இந்த இதுவும் சூஸ் பண்ணி இதையும் நான் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி விடுறேன். இதையும் வந்து நான் ட்ராக் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இட்டு டக்குன்னு ஸ்மூத்தாக ஏறுது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை ரிமூவ் பண்ணி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஆடியோவும் செலக்ட் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து அன்லிங்க் பண்ணணும். ஸோ அன்லிங்க் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி லிங்க் கிளிப்ஸை வந்து ரீசெலக்ட் பண்ணால் இப்போ உங்களால் வந்து ஆடியோ தனியாக செலக்ட் பண்ண முடியும், வீடியோ தனியாக செலக்ட் பண்ண முடியும். இந்த ஆடியோவை செலக்ட் பண்ணி அந்த ஆடியோ நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண ஒரு எஃபெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். எந்த இடத்துல ஸ்லோவாகோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். எஸ்எஃப்எக்ஸோட பார்க்குறப்போ இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த டேப்ஸில் லாஸ்ட் டேப் டெலிவர்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபைல் நேம் ஒன்று கொடுக்குறோம், ப்ரௌசர் லொக்கேஷன் கொடுப்பேன். ஃபார்மேட் வந்து நான் MP4 கொடுக்குறேன். MP4 தான் வந்து மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம டைம்லைன் ரெசல்யூஷன் என்ன வச்சுக்கோம். குவாலிட்டி வந்து நான் பெஸ்ட்லேயே வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆட் டு ரெண்டர் கொடுப்பேன். ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்தா இந்த ஜாபில் வந்துடும். ஸோ இந்த ஜாபில் வந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டர் ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் டைம்லேயே உங்களுக்கு ரெண்டர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆண்டி. என்னோட பர்சனல் பேஜ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி பேஜ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.